ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, எப்படி ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது முடியே எனக்கு வந்து ஜிமெயில் ஐடி எனக்கு இருக்குது, இருந்தாலும் எனக்கு வந்து வேறு ஒருத்தவங்க தான் ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாது. நானே எனக்கு சொந்தமாக ஓப்பன் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களாலே உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதான் மெயின். ஸோ நான் கொஞ்சம் ஈஸியான முறையிலே உங்களுக்கு வந்து எப்படி ஜிமெயில் ஐடியை வந்து உருவாக்குறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ எல்லாருக்குமே ஜிமெயில் ஐடிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஸோ எனக்கு ஒரு மொபைலில் வந்து நான் சாதாரணமாகவே புதுசாக மொபைல் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அப்டேட் ஆகணுன்னாலே உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ ஜிமெயில் ஐடிங்கிறது மிக மிக ரொம்பவும் ஒரு முக்கியமானது. ஸோ அது நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது எப்படி நம்மளே க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்னுடைய லேப்டாப்பில் ஒய்ஃபை ஆன் பண்ணி நான் நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனு இல்லாட்டி லேப்டாப் எது இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து கூகுள் குரோம் இருக்கு இல்லையா, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அது ஆல்ரெடி நான் இங்கே தட்டி ஓப்பன் பண்ணி தான். ஸோ இப்போ இந்த கூகுள் குரோமில் நான் வந்துட்டு கிரியேட் நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த காட்டுற கிரியேட் ஏ ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டுது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஜிமெயில் ஐடியை நீங்களே க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து நிறையா ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு புதுசாக நானே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நேம் கேட்குது. என்னது வந்து நான் நிறையா அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கிறதுனால நான் புதுசாக வேறு ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பேரே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ரகுமான் எடிட்ஸ்ன்னு தர்றேன். செகண்ட் நேம் கொடுக்குறேன், லாஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ ரகுமான் எடிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி யூசர் நேம் @gmail.com அதிலே ரகுமான் எடிட்ஸு அப்படின்னு அதுவாகவே வந்துட்டு @gmail.com அப்படின்னு அதிலே வந்துட்டு. ஸோ இது வேணாம் அப்படின்னாலும் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்களே அதை அடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இது ஓகேவா. இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன அதில் கேட்டிருக்குன்னா, யூ கேன் யூஸ் லெட்டர்ஸ் நம்பர் அண்டு பீரியட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது நம்பரும் இருக்கணும், லெட்டர்ஸும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த யூசர் நேமே உங்களுக்கு இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நீங்களே வேணாலும் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் அதிலே இருக்கிற நம்பர் கொடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நம்பர் எடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு எடுக்கும். ஸோ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கீழே காட்டுற இந்த இன்னும் 3 இல்லாட்டி இதிலே இன்னும் நிறையா காட்டும். ஸோ இப்போ நான் இதில் என்ட்ரு கொடுக்குறேன், ஏன்னா இதே எனக்கு போதும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் இப்போ பாஸ்வேர்டு கொடுத்துறேன், கான்ஃபிரம் பாஸ்வேர்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு கான்ஃபிரம் பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சாரி, கான்ஃபிரம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு ஒரு ஜிமெயில் ஐடி ஒன்று வந்துருச்சு. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ எனக்கா உங்களுடைய ஜிமெயில் ஐடி வந்து உங்கள் நம்பரில் வந்து சப்போர்ட் ஆகணும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்கள் நம்பருக்குள்ள நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ஜிமெயிலில் வந்து எதுவும் எடுக்கலைனாக்கா உங்கள் நம்பர் மூலயமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நம்பர் தரேன். ஸோ என் நம்பரை தந்துட்டேன், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், 6 டிஜிட்டில் ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்காக நான் வந்து என்னுடைய ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
ஸோ இப்போ என் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு காய்ஸ், 6 நம்பர் வந்திருக்கு. ஸோ நான் நம்பரை போடுறேன். 52267696. ஸோ எனக்கு வந்து நான் கோடை வந்து நான் அதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்துருச்சு. நான் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்னுடைய ரகுமான் வெல்கம் டு கூகுள் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதில் என்னன்னாக்கா, உங்கள்கிட்ட ரிக்கவரி இமெயில் அட்ரஸ் ஏதாவது நீங்கள் ஏற்கனவே இன்னொரு ஐடி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஐடி தட்டலாம். இல்லை எனக்கு எந்த ஐடியுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இது தட்ட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து என்னோடய பர்த்டே நான் கொடுக்குறேன். புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க இது கொடுக்க தேவையில்லை. ஸோ ஜூன் மாதம் ஸோ ஜெண்டர் கேட்குது, கொடுத்துட்டா. இப்போ நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் அக்ரி கொடுத்துட்றேன். என்னோடய இன்டர்நெட் ரகுமான் எடிட்ஸ்னு வந்திருக்கு, நான் உருவாக்குனது. ஸோ என்னோடய பர்சனல் இன்னாஃபில் போய் ப்ரொஃபைல் நேம் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா பண்ணிக்கலாம். என்னுடைய ஜெண்டர் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இமெயிலுக்கு கான்டாக்ட் இன்ஃபார்மர்ஸ் இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய இமெயில் இதான், நம்ம அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இது வந்து நம்மளுடைய இது ஒரு அக்கௌண்ட்டாக எனக்கு வந்து இது ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு இது காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் உருவாக்குறேன். இதை பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிங் இன் கூகுள்னு எனக்கு கீழே காட்டுது. நீங்கள் வேணால் அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சிங்கிங் இன் கூகுளுங்கிறத டைட்டுறேன். ஸோ இப்போ நான் உருவாக்கின இதை நான் இப்போ போடுறேன். ஸோ ரகுமான் எடிட்ஸ்ன்னு போட்டிருந்தேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ என்னுடைய பாஸ்வேர்டு கேட்குது. என்னோடய பாஸ்வேர்டு கேட்டது நான் ஓகே கொடுத்துட்டேனாக்கா எனக்கு உள்ள ஐடி வந்து இதில் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, நமக்குன்னு ஒரு சொந்தமாக நம்ம ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ நான் ஓப்பன் பண்ணலை ரகுமான் எடிட்ஸ் @gmail.com இந்த அக்கௌண்ட்டில் யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதாவது க்ரியேட் பண்ணணும், நான் இந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணணுங்கிறத ஸோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இப்போ பண்ணியிருந்த இந்த கூகுள் ஐடி ஓப்பன் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எனக்கா என்னுடைய நண்பன் கணேசன் அவர் போட்டிருந்தாரு சூப்பர் ப்ரோ அப்படின்னு. ஸோ அவருக்காக தான் நான் இந்த லெவலுக்கு நானும் எஃபர்ட் கொடுக்குறேன். ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னுடைய நண்பர் கணேசன். அதே மாதிரி அவர் சொன்ன அந்த சூப்பர் ப்ரோங்கிறனால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்து திரும்பவும் நான் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் எனக்கு ஆதரவாக நீங்கள் லைக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு கமெண்ட் ஒன்றாவது பண்ணிங்கன்னா எனக்கு ஏற்படக்கூடிய ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ போடுற ஒவ்வொரு அந்த கிரியேட்டர்ஸ்க்கும் அவ்வளோ இதாக இருக்கும். அதாவது 100% ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இன்புட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதளவுக்கு அவுட்புட்டும் கண்டிப்பாக எதிர்பார்க்குறது நம்ம எல்லாருக்குமே உண்டு.
ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன்.